ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜஸ்னிக் சேனல். இன்றைக்கி நாம் சிறகடிக்க ஆசை சீரியலோட இன்றைக்கி எபிசோடோட ப்ரமோ தான் பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். ஷார்ட்டாக சொல்கிறேன். விஜயா வீட்டுக்கு ஒரு அம்மா வந்திருப்பாங்க. அவங்க யாருன்னா ஒரு மாதர் சங்கத்திலேருந்து வந்திருப்பாங்க. பெண்களுக்காக உரிமையாக பேசுகிறவங்க வந்திருப்பாங்க. அவங்க வந்துட்டு இந்த மாதிரி நீங்கள் ரோகிணியாக அடிச்சிருக்கீங்க, அவங்க உங்கள் மேலே கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லி விஜயா வீட்டுக்கு வந்து சொல்லுவாங்க. உடனே விஜயா சொல்லுவாங்க, இல்லை நான் யாரையும் அடிக்கலை அப்படிங்கிற மாதிரி பொய் சொல்லுவாங்க. உடனே இல்லை நீங்கள் தான் அடிச்சிருக்கீங்க, அந்த பொண்ணு வந்து கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டா உங்களை நான் சும்மா விட மாட்டேன், ஒரு பொண்ணு மேலே எப்படி நீங்கள் கை வைக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சத்தம் போடுவாங்க. அப்போ தான் தெரியும் வீட்டில் எல்லாருக்குமே ரோகிணியை இவங்க 2 பேரும் அடிச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லி. யாருன்னா மனோஜும் விஜயாவும் சேர்ந்து. உடனே ரோகிணி என்ட்ராவாங்க. ஆமாம், இவங்க என்னைய ரொம்ப அடித்தாங்க, இப்படி அடித்தாங்க அப்படி அடித்தாங்க, எனக்கு ரொம்ப வலிச்சது, நான் வேணாம் விட்டுருங்க வலிக்குதுன்னு சொன்னேன், அப்பையும் கேட்கல அப்படின்னு சொல்லுவாங்க. உடனே விஜயா சொல்லுவாங்க, இல்லை நான் அடிக்கலை அப்படின்னே சொல்லிகிட்டு இருப்பாங்களா. உடனே மனோஜ் வந்து உளறிடுவார். ஆமாம், நாங்கள் அடிக்கலை, அந்த சாட்டையால் அடிக்கிறவர் தான் அடித்தார் அப்படின்னு சொல்லிடுவார். உடனே மனோஜை பிடிச்சிக்குவாங்க அந்த அம்மா. பார்த்தீங்களா, எனக்கு தெரியும் நீங்கள் ஆள் வச்சு தான் அடிச்சிங்க அப்படின்னு சொல்லி, ஆனால் உங்கள் வாயிலிருந்து உண்மை வரணும் அப்படிங்கிறதுக்காக தான் நான் இந்த பொண்ணை இப்படி சொல்ல சொன்னேன். இந்த பொண்ணை நீங்கள் எப்படியாவது வச்சு காப்பாற்றணும், இவக்கிட்ட இருந்து நீங்கள் டைவர்ஸ் வாங்குறேன்னு சொல்லியிருந்தீங்கள்ல, எப்படி நீங்கள் டைவர்ஸ் வாங்குறீங்கன்னு பார்க்குறேன், இவளை வந்து உங்கள் பையன் கூட சேர்த்து நல்லா வாழ வைக்கணும் அப்படிங்கிற மாதிரி அந்த அம்மா சொல்லிட்டு போயிடுவாங்க. அந்த அம்மா கிட்ட ஆல்ரெடி ரோகிணி போய் ஏதோ சொல்லி வச்சுட்டாங்க. அதனால் அந்த அம்மா வந்து ரோகிணி சொல்கிறது தான் உண்மை அப்படின்னு சொல்லிட்டு வந்து பேச ஆரம்பிச்சிட்டாங்க. அதுக்கப்புறம் என்ன ஆகுது அப்படின்னா, உடனே வந்து முத்துவோட அப்பா ரொம்ப திட்டுவார் இவங்கள. என்ன நீ எல்லாம் ஒரு பொம்பளையா, இப்படி ஆள் வச்சு அடிக்கிற அளவுக்கு போயிட்ட, அந்த பொண்ணு எவ்வளோ பாவம், என்ன தான் தப்பு செஞ்சுருந்தாலும் இப்படியெல்லாம் அடிக்கக்கூடாது, அவன் மேலே தான் நம்ம கேஸ் போட்டிருக்கோம்ல, டைவர்ஸ் கேஸ் போயிட்டுருக்குல்ல, அப்புறம் எதுக்கு இதெல்லாம் பண்ணுற அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க. உடனே முத்துவும் மீனாவும், ஆமாம்மா டைவர்ஸ் கேஸ் போகும்போது நீங்கள் இப்படியெல்லாம் பண்ணிங்கன்னா எப்படி டைவர்ஸ் கிடைக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. உடனே சரி நாங்கள் போய் வக்கீலை பார்த்துட்டு வரோம் அப்படின்னு சொல்லிட்டு முத்துவும் மீனாவும் வக்கீல்கிட்ட வருவாங்க. அப்போது அந்த லாயர் என்ன பண்ணுவாங்கன்னா உட்காந்துட்டு கிருஷ்ணா ராமான்னு சொல்லி புலம்புவாங்க. என்ன உங்கள் அம்மா இப்படி பண்ணி வச்சுட்டாங்க, இப்படி பண்ணக்கூடாதுன்னு தெரியாதா, இப்போ டைவர்ஸ் கேஸ் போயிட்டுருக்கப்போ இப்படி பண்ணால் எப்படி டைவர்ஸ் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு, சரி போங்க அந்த அம்மாவை பார்த்து ஏதாவது சொல்லி சமாளித்து இந்த கேஸை வாபஸ் வாங்க வழியை பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு அந்த லாயர் அம்மா முத்து மீனா கிட்ட சொல்லி அனுப்பிச்சிருவாங்க. அப்போ முத்து சொல்லுவாங்க, சரி நான் போய் ஏதாவது பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் கிளம்பிடுவாங்க. நெக்ஸ்ட்டு பார்வதி வீட்டில் வந்து பார்வதி கதை சொல்லிகிட்டு இருப்பாங்க. அங்கே சிவமும் முத்துவும் மீனாவும் இருப்பாங்க. மீனாவும் சிவமும் இருப்பாங்க. பார்வதி கதை சொல்லிகிட்டு இருப்பாங்க. ஆக்சுவலாக இன்றைக்கி என்ன நடக்குதுன்னா விடுகதை கேட்டுட்ருப்பாங்க குழந்தைங்கக்கிட்ட. அந்த வீடியோ தான் போயிட்டுருக்கும். அதுக்கப்புறம் அது முடித்தோடனே உடனே ரொம்ப சத்தமாக கதவை தட்டிகிட்டே இருப்பாங்க ரொம்ப நேரம். உடனே பார்வதி சொல்லுவாங்க, வேறு யாராக இருக்க போது, விஜயாவாக தான் இருக்கும், இவ்வளோ சத்தமாக தட்டுறானா அவளாக தான் இருக்கும், இரு நான் போய் பார்க்குறேன்னு சொல்லி கீழே போவாங்க. அப்போது ஆமாம் நிஜமாகவே விஜயா அம்மா தான் வந்திருப்பாங்க. வந்து கதவை தட்டிகிட்டு இருப்பாங்க. உடனே பார்வதி போய் கதவை திறந்துட்டு, இந்த மாதிரி வீடியோ எடுத்துகிட்டு இருந்தோம், அதனால தான் கீழே வர லேட் ஆகிடுச்சு, சாரி வா அப்படின்னு சொல்லி உள்ளே கூப்பிடுவாங்க. அதுக்கப்புறமா உள்ளே கூப்பிட்டு சொல்லிகிட்டு இருப்பாங்க, இந்த மாதிரிலாம் பிரச்சனை ஆகிடுச்சு அப்படின்னு சொல்லிகிட்டு இருப்பாங்க. கரெக்டாக சிந்தாமணி அம்மா உள்ளே வருவாங்க. சிந்தாமணி அம்மா வந்துட்டு சொல்லுவாங்க, என்ன இப்படி ஆச்சா, ஓகே இந்த ப்ராப்ளமை சால்வ் பண்ணிடலாம், ஆனால் அந்த அம்மாவுக்கு நீங்கள் கொஞ்சம் காசு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. காசா, எவ்வளோ, ஒரு 10,000 ரூபாய் நான் கொடுத்துடலாம் அப்படிம்பாங்க. இல்லை 10,000 ரூபாலாம் அவங்க வாங்க மாட்டாங்க, அவங்களுக்கு அதெல்லாம் ப்ரெஸ்டீஜ் இஷ்யூவாக இருக்கும், 10,000 ரூபாலாம் வாங்க மாட்டாங்க, அது அவங்களுக்கு ப்ரெஸ்டீஜ் இஷ்யூவாக இருக்கும் அப்படின்னு சொல்லிடுவாங்க. அப்போ எவ்வளோ தான் எக்ஸ்பெக்ட் பண்ணுவாங்கன்னு கேட்கும்போது 1,00,000 கேட்பாங்க. 1,00,000மா, நான் எங்கே போகிறது அவ்வளோ காசுக்கு அப்படிம்பாங்க விஜயா. உடனே இல்லை உங்கள் பையன்கிட்ட கேட்டு பாருங்கள், இல்லை அவனே கடனில் இருக்கான், அவன்கிட்ட போய் நான் எப்படி கேட்குறது அப்படின்னு சொல்லுவாங்க. சரி எனக்கு ஒரு ஆள் இருக்குது, நீங்கள் ஒரு கையெழுத்து மட்டும் போட்டால் போதும் உங்களுக்கு காசு கிடச்சிரும் அப்படின்னு சொல்லுவாங்க. உடனே அப்படியா சரி அப்படின்னு சொல்லி பேசிகிட்டு இருக்கப்போ உடனே வந்து பார்வதி சொல்லுவாங்க, நல்ல விஷயம் பேசுகிற மாதிரி இருந்தால் இங்கேருந்து பேசுங்க, எப்போ பார்த்தாலும் ஏதோ தப்பாக பேசிகிட்டே இருக்கீங்க, இப்படி ஒரு வைப்ரேஷனில் என் வீடு இருந்ததுன்னா ஃபுல்லாக நெகட்டிவ் தாட்ஸ் தான் வரும், பாசிட்டிவாகவே இருக்காது வீட்டில் அப்படின்னு சொல்லும்போது அதுக்கப்புறம் சொல்லுவாங்க பார்வதி, நீங்கள் வந்து இந்த மாதிரி தப்பாக பேசுகிறதெல்லாம் இங்கே வச்சு பேசாதீங்கன்னு சொல்லுவாங்க. உடனே விஜயா சொல்லுவாங்க, ஓ உங்கள் வீட்டுக்கு வரக்கூடாதுன்னு சொல்கிறியா, சரி நாங்கள் போகிறோம், இனிமேல் உங்கள் வீட்டுக்கு நாங்கள் வரவே மாட்டோம்
அப்படின்னு சொல்லி பார்வதி கிட்ட கோவிச்சுக்கிட்டு 2 பேரும் போயிடுவாங்க. நெக்ஸ்ட்டு சீனில் என்ன ஆகுது அப்படின்னா, ரவியோட ஹோட்டல் காட்டுறாங்க. ரவியோட ஹோட்டலுக்கு விஜயா அம்மா வந்திருக்காங்க. வந்துட்டு என்னம்மா இங்கே வந்திருக்க அப்படின்னு சொல்லும்போது, இல்லை ரோகிணியோட அந்த பிரச்சனை இருக்குல்ல, அந்த அம்மாவை வர சொல்லியிருக்கேன் அப்படின்னு சொல்லும்போது, ரவி இருந்துட்டு ஓ ஓகே ஆண்டி சரி அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ கரெக்டாக அந்த அம்மா வந்துடுவாங்க. வந்தோடனே இன்ட்ரடியூஸ் பண்ணி வைப்பாங்க. இவங்க தான் என்னோட கடைசி மருமக, இவன் தான் என் கடைசி பையன், நான் எல்லா மருமகளையும் நல்லா தான் பார்த்துக்கிறேன், ஆனால் ரோகிணி அப்படி கிடையாது அப்படின்னு சொல்ல ஆரம்பிப்பாங்க. உடனே அந்த அம்மா சொல்லிடுவாங்க, ரோகிணியை பற்றி பேசாதீங்க, எனக்கு ரோகிணியை பற்றி தெரியும், ரோகிணி எப்படி கல்யாணம் பண்ணிட்டு வந்தான்னு தெரியுமா உங்களுக்கு அப்படின்னு சொல்லி விஜயா அம்மா ஆரம்பிப்பாங்க. அவள் பெரிய பணக்கார பொண்ணுன்னு சொல்லி எங்களை ஏமாற்றி என் பையனை கல்யாணம் பண்ணிட்டு வந்துட்டா அப்படின்லாம் சொல்லிகிட்டு இருப்பாங்க. உடனே சரி அப்படிங்கிற மாதிரி கேட்டுட்ருப்பாங்க. உடனே அந்த அம்மா பையில் கொஞ்சம் காசை வச்சுருவாங்க. அப்படின்னு காசை வச்சுட்டு அந்த அம்மா கிட்ட சொல்லுவாங்க. உடனே அந்த அம்மா ஒரு மாதிரி ரியாக்ட் பண்ணுவாங்க. என்ன நடக்க போகுதுங்கிறது நம்மளுக்கு நாளைக்கு தான் தெரியும். ஸோ அவங்க எப்படி என்ன முடிவு எடுப்பாங்க, அந்த காசை அக்செப்ட் பண்ணிக்குவாங்களா, விஜயா என்ன மாதிரி போய் மாட்ட போகிறாங்கன்னு தெரியல. ஸோ இதெல்லாம் நாளைக்கு எபிசோடில் வரும். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. ஏதாவது ஃபீட்பேக் இருந்தால் கமெண்டில் சொல்லுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.